அன்பார்ந்த வலம்புரி யூடியூப் சேனல் நண்பர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் ஜெகதீஷ் பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கிறேன். நான் ஒவ்வொரு பதிவுலையும் பார்த்தீங்க அப்படின்னா, திருப்புகழ் எளிமையான திருப்புகழ் 108 திருப்புகழை நான் போடணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்து அதில் கொஞ்சம் கொஞ்சமாக நான் போட்டுட்டு வந்துட்டுருக்கேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற திருப்புகழ் எந்த திருப்புகழ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழனிமலைக்கு உண்டான திருப்புகழ். இந்த திருப்புகழ் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நான் ஒவ்வொரு காணொலியிலையும் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க விஷயம், இப்போ ரீசெண்டான விஷயங்கள் என்ன கேட்டுட்ருக்கேன் அப்படின்னா, நம்மளுடைய சகோதரர் சகோதரிகள் எல்லாருமே பார்த்திங்கன்னா, சொந்தங்கள் எல்லாருமே இப்போ துபாய், கத்தார், குவைத், அபுதாபி இப்படி போன்ற நகரங்களில் வாழுறாங்க. ஸோ இப்போ அங்கே போர் பதற்றமான ஒரு சூழல் ஏற்படுகிறது அப்படின்றத ஏற்கனவே ஒரு வீடியோ மூலயமா நான் உங்களுக்கு போட்டிருந்தேன். ஸோ நம்மளுடைய சொந்தங்கள் எல்லாருமே அங்கே சேஃபாக இருக்கணும். அதே நேரத்தில் அங்கே போர் பதட்டம்லாம் குறைஞ்சி யாருக்கும் எந்த தீங்கும் ஏற்படாமல் எல்லோரும் நல்லபடியாக இருக்கணும்னு சொல்லி நம்ம முருகப்பெருமானை பிரார்த்தனை பண்ணுவோம். நானும் தொடர்ந்து இங்கே பிரார்த்தனை பண்ணிட்டு தான் இருக்கிறேன். இது வரைக்கும் நான் சேஃபாக தான் இருக்கிறேன். யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. தொடர்ந்து நம்மளும் எல்லாருக்காகவும் நம்ம பிரார்த்தனை பண்ணுவோம் அப்படின்றதுக்காக தான் இந்த காணொலியை நான் போடுறேன். அதே நேரத்தில் எனக்கு வருகின்ற ஒவ்வொரு யூடியூப் திறக்கும்போது ஒவ்வொரு விஷயமும் பார்த்திங்க அப்படின்னா, இப்போ இருக்கிற சூழ்நிலையில் இருக்கிற மாதிரியே ஒவ்வொரு பதிவும் எனக்கு கண்மண்ண படுது. இது முருகப்பெருமானுடைய அருள் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தொடர்ந்து நீங்களும் கொஞ்சம் பிரார்த்தனை பண்ணுங்கள். எல்லாருக்குமே சேஃபாக இருக்கணும். எல்லாருமே அவங்கவுங்க வாழ்வாதாரம் பாதிக்காமல், நம்ம இந்தியாவில் இருக்கிறவங்க கூட வாழ்வாதாரம் பாதிக்காமல் எல்லோரும் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி முருகப்பெருமானை எல்லாருமே பிரார்த்தனை செய்யுங்க. தினமும் நமக்காக ஒரு 2 நிமிஷம் பிரார்த்தனை செய்யுங்க. எல்லாமே விரைவில் சுமூகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பிரார்த்தனை பிரார்த்தனைகளுக்கு பலன் இருக்கும் அப்படின்றத நம்புகிறோம். முருகப்பெருமானை தொடர்ந்து நம்ம பிரார்த்தனை செய்வோம். அதுக்குண்டான பலன் கண்டிப்பாக நம்மளுக்கு அவர் கொடுப்பார்ன்ற நம்பிக்கை நமக்கு இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன திருப்புகழ் பார்க்க போகிறோம் அப்படின்றத நம்ம இப்போ இந்த காணொலி மூலயமா பார்க்கலாம். அருணகிரிநாதர் அவர்கள் அருளிய இந்த திருப்புகழ் பார்த்திங்க அப்படின்னா, பழனிமலைக்குண்டான திருப்புகழ். ஏற்கனவே நிறைய திருப்புகழ் நம்ம பழனிமலைக்கு பார்த்துட்டோம். அந்த வகையில் இப்போ பார்க்க போகிற திருப்புகழ் பழனிமலைக்குண்டானது. அது என்னென்னு பார்க்கலாம். கரிய பெரிய எருமை கடவு கடிய கொடிய திரிசூலன் கருவி இறுகு கயிறு கொடு உயிர்கள் கழிய முடுகி எழுக காலன் திரியும் நரியும் மெரியும் ஒருமை தெரிய விரவி அணுகாதே செறிவு மறிவு முறவு மனைய திகழும் அடிகள் தரவேணும். கரிய பெரிய எருமை கடவு கடிய கொடிய திரிசூலன் கருவி இறுகு கயிறோடு உயிர்கள் கழியும் உடுகி எழுங்காலம் திரியும் நரியும் எரியும் ஒருமை தெரிய விரவி அணுகாதே செறிவு மறிவு முறவு மனைய திகழும் அடிகள் தரவேணும். பரிய வரையில் இருவை மருவு பரமர் அருளு முருகோனே பழன முழவர் குழுவிலெழுது பழைய பழனி அமர்வோனே அறியும் அயனும் வெறுவ உருவ அரிய கிரிய எரிவோனே அயிலும் மயிலும் மரமும் நிறவும் அழகும் உடைய பெருமாளே பரிய வரையில் நுரைவு மருவு பரமருள் உருகோனே பழன முழவர் கெழுவிலெழுது பழைய பழனி அமர்வோனே அறியும் அயனும் வெறுவ உருவ அரிய கிரியை எரிவோனே அயிலும் மயிலும் மரமும் நிறவும் அழகுமுடைய பெருமாளே அப்படின்னு சொல்லி இந்த திருப்புகழை அவர் முடிச்சிருக்காரு. பழனிமலைக்குண்டான திருப்புகழ். ஸோ இந்த பழனிமலை திருப்புகழை நம்ம பாராயணம் செய்வோம். இதுவும் ரொம்ப ஈஸியாக இருக்குது. இது போல் பல திருப்புகழ்கள் இது போல் ஈஸியான திருப்புகழ் இருக்குது. மொத்தம் 16,000 திருப்புகழ்கள் இருக்குது. அதில் நமக்கு 1000 சொச்ச திருப்புகழ் தான் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இந்த திருப்புகழை நம்ம தொடர்ந்து பாராயணம் செய்வோம். பழனிமலை முருகன் அருளை நம்ம பெறுவோம். மீண்டும் வேறு ஒரு திருப்புகழோடு எளிமையான திருப்புகழோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெகதீஷ். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றி, வணக்கம்.